வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 11வது நாள். நேத்து மேட்ச் ஆட்டு வந்து டயர்ல தூங்கினதால காலையில ரொம்பவுமே சீக்கிரமா எழுந்துட்டேன். சீக்கிரமா எழுந்ததால சீக்கிரமா பல்ல விளக்கிட்டு அப்படியே உட்காந்து ஒரு சொம்ப தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேக்ல எனக்கு தேவையான முக்கியமான 2 விஷயத்தை எடுத்து வச்சேன். ஒன்னு சோறு கப்பு, இன்னொன்னு ஈவினிங் ட்ரைனிங் பண்றதுக்கு ஜெர்சி. அப்புறம் தான் குட்டி கொஞ்சம் என்ட்ரி போட வந்தான். எல்லா பசங்களுமே 5ஆப்பு படிக்கிற வரைக்கும் அம்மா கையில பண்ற தி வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைலோட வந்தான். அதுக்கப்புறம் பஸ் ஏறி ஒரு மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் காலேஜுக்கு வந்துட்டு மதியம் சாப்பிட போகும்போது ஒரு நல்ல ஆங்கில வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அவ்வளவுதான், ஒரே செகண்ட்ல மொத்த ஸ்கிரீன் ஆக்குபை பண்ணிட்டானுங்க. எடுத்துட்டு வந்த சோறை நல்லா உட்காந்து அமுக்கிட்டு ஈவினிங்கா ட்ரைனிங் வந்துட்டேன். நாங்களும் கடைசி ஒரு வாரமா பஞ்சரான எல்லா பாலையும் ரெடி பண்றது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்க நேரம் எந்த கடி சிக்க மாட்டேங்குது. நேத்து ஃபுல்லா ஒரு மணி வரைக்கும் மேட்ச் ஆனதால பசங்க எல்லாருமே ஃபுல்லா வாஷ் அவுட். காலேஜுக்கு வந்தவங்க எல்லாருமே உடம்பு முடியலன்னு வீட்டுக்கு ஓட்டானுங்க. ஆனா இவன் ஒருத்தன் மட்டும் தப்பி தவறி வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு 5 ரவுண்ட் ஓட்டு ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் முடிச்ச அப்புறம் வழக்கம் போல ஒரு 10 நிமிஷம் பாசிங் ட்ரில்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு கிரவுண்ட் லெவல்ல கர்வ் பால், அப்புறம் கொஞ்சமா ஏர்ல ஏத்தி போட்ட மாதிரி கர்வ் பால், அடுத்து லாங் பால்ல கொஞ்ச நேரத்துக்கு வான வேடிக்கை. அப்புறம் நீங்க ஆள் கம்மியா இருந்தாலே ஏதாச்சும் புதுசா கத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த லைன் அவுட் த்ரோவா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதை நீங்க ட்ரைனிங் பிளான் சொன்னதும் இதுல எக்ஸ்பர்ட்டாக காத்துட்டு இருக்கதும் நான் இல்ல, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நண்பர். அதுக்கப்புறம் அதே ஒரு ½ hour ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒரு ஸ்கில் தான் டீம்ல இருக்கிற மொத்த பிளேயர்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது. ஏன்னா இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்க நல்லா முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கும்.